Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவோட இன்னொரு பவர் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு நான் காட்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றதுக்கான வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் 9 ன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 3 ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா என்டர் த பேஸ் அண்ட் பவர், அதாவது ஒரு வேல்யூவோட ஒரு n டைம்ஸ் பவர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா நான் 3 ன்னு சொல்லி கொடுக்கிறேன். அடுத்து பவர் வேல்யூ பாத்தீங்கன்னா 2 ங்கிறது கொடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 3 பவர் 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் நமக்கு 9 ன்னு சொல்லி அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். இத நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி இந்த ப்ரோகிராம்ல யூஸ் பண்றதுன்னு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பண்ற ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். அத பாத்தீங்கன்னா ஒரு C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். இது C ப்ரோகிராம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா conio.hங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம math.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டர் ஃபைலை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், DOUBLE அதாவது டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் என்ன பண்ண போகிறேன், நான் வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ரூட்டோடைய ஃபைண்ட் பண்ணுற ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்டீஜராகவும் இருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அதை டபுளாக டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அந்த வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கொடுக்க போகிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பேஸ் வேல்யூ கொடுக்கறதுக்காக ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். பவர் வேல்யூ கொடுக்கறதுக்காக பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ, அதாவது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ இந்த இடத்துல, அதாவது ஒரு மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த n அப்படிங்கிற வேரியபிளை நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண போகிறேன். இதனுடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா LF, அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால LF யூஸ் பண்ணுறேன். நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் n போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் n ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இந்த printf ஃபங்க்ஷனில் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக printf டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ் n பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ லைனுக்காக நான் ஸ்லாஷ் n சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், அதனால் பண்ணுறேன் ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா %LD அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் கிடைக்கும். அதாவது %LF லாங் ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நமக்கு கிடைக்கும். அதனால் பண்ணுறேன் %LF அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா SQRT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், SQRT ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம எந்த வேல்யூக்கான ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறோமோ ஜஸ்ட் அந்த வேல்யூ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு வேரியபிளை அந்த ஒரு வேல்யூவை நான் n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் நேம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். n அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூவுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பவர் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த பேஸ் அண்ட் பவர் வேல்யூன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த பேஸ் அண்டு பவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூ இன்புட் வாங்கி ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், A அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் B அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அட்ரஸ் ஆஃப் A, அட்ரஸ் ஆஃப் Bன்னு கொடுத்துக்கிட்டேன். நான் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கரஸ்பாண்டிங்காக A அண்ட் Bயில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் A அண்ட் Bன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். /n பவர் வேல்யூ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா %LFல கிடைக்கும். அதனால் %LF அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டேன். அதனுடைய அதாவது பவர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா POW அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட், அதனுடைய பேஸ் வேல்யூ எந்த வேரியபிள் இருக்கோ ஜஸ்ட் அந்த வேரியபிளை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணோம். நான் A அப்படிங்கிற வேரியபிளை அந்த ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ கொடுக்கணும். பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு B அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதனால் B அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா
அந்த பவர் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் அந்த ரிசல்ட்டை ஸ்டேபிளாக எடுத்து போகிறேன். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கோம். printf printfன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். Ctrl F9 நம்ம பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் 9 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 3ன்னு சொல்லி கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் த பேஸ் அண்ட் பவர் வேல்யூன்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கொடுக்குறேன். அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் ஜஸ்ட் 2ன்னு கொடுக்குறேன். நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஒரு வேல்யூக்கு இருந்தாலும் சரி ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது C++, ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, MySQL, அடுத்தது பார்த்தீங்கன்னா C#, .NET, அடுத்தது உங்களுக்கு டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வேணும்னாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் எங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.